மாமா வணக்கம். நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லாம வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இல்லைங்க மாமா, பால்காரங்க நினைச்சு வெளியே நிக்க வச்சுட்டேன். பஞ்சாயத்துக்காரங்கன்னு அவங்க லேட்டா தான் சொன்னாங்க. போய் எல்லாரும் காய் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. அதுக்கு முன்னாடி சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடு. சரிங்க மாமா. எங்க அந்த சொம்ப கொடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன? இல்லைங்க மாமா, இவங்க பஞ்சாயத்துக்காரவங்க தானே, வரும்போது சொம்பு கொண்டு வருவாங்களே, நான் நாட்டாம படத்துல பாத்திருக்கேன். ஒழுங்கா உள்ள வா. வா வாங்க உள்ள போய் பேசுவோம். இல்ல பரவாயில்லைங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, அது வந்து உங்க குடும்பத்து மேல பிராது கொடுத்துருக்காங்க. எங்க குடும்பத்து மேலையா? யார் கொடுத்துருக்கா? உங்க சின்ன மருமக ரேவதி. ஐயா, ஊர்ல எல்லாருக்கும் ஆலோசனை சொல்றவரு நீங்க. இப்போ உங்க குடும்பத்திலேயே உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க. உங்களை பஞ்சாயத்துல கூட்டிட்டு போய் விசாரிச்சா நல்லா இருக்குமா? அதனாலதான் எல்லாருமா சேர்ந்து உங்க வீட்டுக்கே வந்திருக்கோம். பஞ்சாயத்துன்னு வந்தா பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் சமம்தான். சரி, என்ன பிரார்த்தனை தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. உங்க ரெண்டாவது பிள்ளை சக்திக்கு வாக்கப்பட்டு முருகேச மக ரேவதி இந்த வீட்டு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இனிமே இவதான் சக்தி கூட வாழ போறா, இவதான் இந்த வீட்டு மருமகள்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களா? அதாங்க ஐயா, இது சம்பந்தமா என்ன ஏதுன்னு 2 வார்த்தை கேட்டு போலான்னு வந்தோம். இத பத்தி என் மருமக எங்கிட்டயே பேசியிருக்கலாமே. எதுக்கு பஞ்சாயத்துல பிராது கொடுக்கணும்? என்னன்னு எங்களுக்கும் புரியல. நீங்க தான் உங்க மருமக கிட்ட கேட்கணும். ஏதாவது கேட்கணும்னு இருந்தா எங்கிட்ட கேட்க வேண்டியதானே. எதுக்கு குடும்ப விஷயத்தை தெருவுக்கு கொண்டு வரணும்? நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு நியாயம் வேணும். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னா என்னன்னே தெரியாதே. இந்த பாருமா, இந்த வீட்டுல மத்தவங்க உங்ககிட்ட எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட நியாயம் தவறி நடந்ததில்லை. சொல்லு, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? பார்வதியை எதுக்கு இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க? நாங்க யாரும் அவளை கூட்டிட்டு வரல, அவளா தான் இங்க வந்தா. சரி, அவளா வந்ததாவே இருக்கட்டும். அவளை வெளியே போக சொல்ல வேண்டியதானே? அவ எங்க இருக்கா? என் ஜென்ம விரோதி உங்க அப்பா முருகேசன். அவனும் உன் தம்பியும் இந்த வீட்டு படியேறி வந்ததை நான் பொறுத்துக்கலையா? ஒரு தப்பும் பண்ணாத அந்த பொண்ணை நான் ஏன் வெளியே போய் சொல்லணும்? ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை இறக்கிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் கிடையாதுமா. அவ இந்த வீட்டுல இருக்கிறதோ வீட்டை விட்டு போறதோ அவ இஷ்டம். அந்த பொண்ணால உன் வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அப்போ இனி அவ இந்த வீட்டுல தான் இருப்பா? ஆமாண்டி, இனிமே அவ இங்கதான் இருப்பா, எங்கேயுமே போக மாட்டா. பார்வதி என் பிள்ளைக்கு பரிசம் போட்ட பொண்ணு. இந்நேரம் அவ இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்திருக்க வேண்டியவ. இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்தது நீதான். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. பார்வதி எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கா. அவ கழுத்துல என் புள்ள கட்டின தாலி இல்ல. ஆனாலும் அவ இந்த வீட்டு மருமகதான்.
ம் கேட்டிங்களா இந்த வீட்டு பெரிய மனுஷங்களோட பேச்ச? இதுதான் இவங்களோட நியாயம். நியாயம் அநியாயத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அந்த பொண்ணு இங்க வாழ வந்துட்டா அவளை வெளியே வரட்டுங்கன்னு குதிக்கிறியே, நீ என்ன இங்க வாழ்றதுக்காடி வந்திருக்க?